பாபா நான் பிரம்மையா இருந்தா வலிக்காத. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. இருக்கட்டும். என்ன நம்ம பொழப்பு. மறுபடியும் யாரா கொட்டது? இப்ப யாரா கொட்டது? எந்த கலாணி போய் தெரியலையே. கல்ல சரிப்பட்டு வராது. சீக்கிரம் மூஞ்சி தொலைச்சிட்டு கிளம்பிட வேண்டியது. இப்ப யாரா டவுன்ல தொட்டு முடிக்கிறப்ப டபுள் குட்டாரா கொடுத்துருக்க. கொட்டு வேண்டாம், கொட்டு வாங்கி கொடுத்துக்கிறா. குங்கல போயிடலாம். யாரா வந்து கொடுத்துருக்க? அதுல கொட்டி விளையாட பிள்ளைங்க ராஸ்கா போயிடலாம். எங்க வந்து நாங்கெல்லாம் சூறாவளி காத்துல சுண்டல் திங்கிறீங்களா? அடமலையில அவள் திங்கிறீங்க, கொட்டமலையில கொய்யா திங்க கொய்யாக்கலாம். ஏங்க இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவவே திங்கிறதுதான். இதை போய் ஐத்தியமா சொல்லிக்கிட்டு லூசு மாதிரி. கொட்டு வாங்கினா லூசா? மாத்தி மாத்தி கொட்டிட்டு ஓடி வர்றதுக்கு நான் தானே கிடைச்ச உங்களுக்கு. ஒரு நாள் எம்பிக்களே வாங்க, ஒரு நாள் எம்எல்ஏக்களே வாங்க, சீக்கிரம் வாங்க. இது ஒரு பெரிய அநியாயம் நடந்து போச்சு. சட்ட பஞ்சாயத்து பண்ண வாங்க. என்ன சமையல எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்ட? அம்மா யாரா என்ன கொட்டது? என்னது கொட்டினாங்களா? நக்கலா மூஞ்சில சோப்பு போடும்போது நங்கில் கொட்டுறது தொடச்சிட்டு பார்த்தா அப்படி பேர் மறையுது. ஏன்னா யார்த்தவங்க மாயாஜா வேலையில காட்டுறீங்க. நாம கைய கலப்புற கல்வி சொல்லிட்டு. ஆமா ஏய் பாடலையே கொட்டினாங்களாண்டா. என்னங்க பிரச்சனை? இந்த ஆளை யாரோ கொட்டிட்டாங்களா? அது யாரு எவருன்னு இப்பவே கண்டுபிடிச்சாகணும். அவ்வளவுதானே விடு, இப்ப கண்டுபிடிக்கிறேன். ஏய் ஆச்சி பொறுப்பை இவட்ட ஒப்படைக்கிறாங்களே. இந்த பொறுப்பை காட்டு இருக்கிற பருப்பை கூட எடுத்துப்பாங்க. வாங்க மேடம், சீக்கிரம் வாங்க, கண்டுபிடிப்போம். ஆமா என்னப்பா வேணுப்பா போட்டியில கலக்க வைக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்க? அதாவது மேடம் ஒவ்வொரு சமையல்காரனுக்கும் ஒவ்வொரு கைப்பக்கம் இருக்கும். அதே மாதிரி உங்களை கொட்டலாம் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு கைப்பக்கம் இருக்கும். அந்த கைப்பக்குவத்தை வச்சு என்ன பண்ண போற? அதாவது உங்களை கொட்டானுங்களே இந்த இடத்துல, அதே இடத்துல இவனுங்க எல்லாரையும் லைனா நிக்க வச்சு கொட்ட விட்டுனா உங்களை கொட்டினவன் யார்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். என்னது இவங்களை பூரா பண்ணி வரிசையில வர சொல்லி கொட்ட வைக்க போறியா? ஆமா வாங்க. இருடா இருடா, ஏற்கனவே அங்க 4 பேர் கொட்டினாக்க மண்டை நாரி போய் கிடக்கு. நீ இருக்கவன பூரா கொட்ட விட்டுனா இது என்ன மண்டையா இல்ல மத்தளமா? இந்த மாதிரி அங்க கொட்டவன பூரா நான் மன்னிச்சுட்டேன். பேசாம ஆடத்தை கழிச்சுட்டு ரூம் போகணும். ஆனா நாங்க கண்டுபிடிக்கணும்ல. ஆரம்பிக்கலாம். என்ன பணியார மாதிரி விஜயிருக்கு? நீங்க தானே படத்திற்கு படத்திற்கா முளைச்சிருக்காரா? ஒன்னும் அவளை என்னடா கிட்ட தட்டி விஜயிருக்கு? இதுவா முக்கியம்? உங்களை கொட்டினவங்களை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். இதே மாதிரி உள்ள கொட்டை விட்டு ஒரு வாரத்துல கண்டுபிடிக்கலாம். ஒரு வாரத்துக்கா?